மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிறுநீரகம் தொடர்பான சில பிரச்சனைகள் ஆரம்ப காலகட்டத்தில் இதை நம்ம எளிமையாக குணப்படுத்தலாம். நம்ம கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை அதோட சேர்த்து முக்கியமா இந்தந்த உணவுகள் சாப்பிட்டா நம்ம சிறுநீரகத்துக்கு நல்லது அப்படின்ற சில விஷயங்களை இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாக எனக்கு கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் இது மூன்றுல ஏதாவது ஒன்று அதிகரித்து இருந்தா ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சைகளை எடுக்கணும். சரி, அப்படி என்னதாங்க நமக்கு உடல்ல இந்த சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படுறதுக்கு காரணமான ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஹை பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், இதுதான் நிறைய பேர் நம்ம கவனிக்காம விட்டுறோம். ஸோ ஹை பிபி இருக்கா, சரி ஓகே பார்த்துக்கலாம், டயட்லயோ இல்ல மெடிசனோ எடுத்து நம்ம இந்த கியூர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் என்னன்னா நமக்கு பிபி அதிகமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிபி லெவல் அதிகமா இருக்குன்னா இது கொஞ்ச நாள்ல நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பிபி என்ன பண்ணும், நம்ம உடல்ல நிறைய பாதிப்புகளை உண்டாக்குது. சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை அது மட்டும் கிடையாது, ஸ்ட்ரோக் வர்றதுக்கோ இல்ல பிரெயின்ல நமக்கு ரத்த கசிவு, ரத்த கட்டு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பாக இருக்கு. ஸோ நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பிரெயின் டேமேஜ் இருக்கு, ஹெமரேஜ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்லயும் நமக்கு பிபி அதிகமாக இருந்தா இது எல்லாமே உடல்ல ஏற்படுது. அப்போ பிளட் ப்ரெஷரை நம்ம கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஒரு சிலர் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிபி செக் பண்ணிருப்பாங்க, அதிகமா இருக்கா, சரி ஓகே டாக்டரை கன்சல்ட் பண்ணுவாங்க, ஒரு டேப்லெட்டை சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியே தொடர்ந்து 2 வருடங்களுக்கு மேலாக ஒரு சிலர் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது எப்படின்னா நம்ம உடல்ல அந்த பிபி லெவல் எவ்வளவு இருக்குன்னு கட்டாயமாக நிச்சயமாக மாதம் ஒரு முறையாவது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்ப ஸ்டார்டிங்ல பிபி இருக்குன்னா ஒரு வாரமோ 2 வாரமோ நம்ம தொடர்ந்து 2 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்ல ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லயோ நம்ம பிபி செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மெடிசன் டோசேஜ் எடுக்கணும். ஒரு வாட்டி கொடுத்த மெடிசனே அப்படியே வருட கணக்குல ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு இந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட்னாலையும் இந்த மாதிரி சிறுநீரகங்கள்ல பாதிப்பானது ஏற்படலாம். இப்ப இந்த சிறுநீரக பாதிப்பு சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள், உணவு முறையில நம்ம ஃபர்ஸ்ட் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பார்த்துடலாம். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா இந்த சிறுதானியங்கள் ரொம்ப முக்கியம். சிறுதானியங்கள்லயே பார்த்தோம்னா குதிரைவாளி ரொம்ப முக்கியம், திணை. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இந்த சிறுதானியங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ சிறுநீரக பிரச்சனை இருக்கு, இதனோட சேர்த்து பிபி இருக்கு, இல்லைங்க எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, சுகர் இருக்குன்னா வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். என்ன வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்டாலும் அதை வேக வைத்து லீச் பண்ணி அதை தோலை வடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தும் போது நமக்கு நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக கீரை வகைகள்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கீரை சாப்பிடணும் அப்படின்னா மூக்கிரட்டை ரொம்ப நல்லது. இந்த மூக்கிரட்டை கீரையை பயன்படுத்திட்டு மற்ற கீரைகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சிக்கலாம். டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கும் போது சிறுநீரகங்கள் பாதிப்பு இல்லாம இருக்கு. இதுல முக்கியமாக பார்த்தோம்னா நான் குதிரைவாளி அப்படின்னு சொன்னேன். அடுத்ததாக வரகு. ஸோ இது ரெண்டுமே நம்ம கஞ்சியாக வைத்து தினம்தோறும் காலையில குடிச்சிடணும். ஏன்னா எனக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடியே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை பயன்படுத்தணும். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பார்லி கஞ்சி சிறுநீரக பிரச்சனைகளையும் உடல்ல இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றவும் இது நமக்கு பயன்படுது. ஸோ பார்லி கஞ்சியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதே மாதிரிதான் சில வகையான உணவு முறைகள், சால்ட் அதிகமா சாப்பிட வேண்டாம், நான்வெஜ் சாப்பிட வேண்டாம், ஸோ உப்பு சேர்க்காமலோ இல்லை ஒரு நாளைக்கு குறைந்த அளவே சாப்பிட்டுக்கோங்க. ஸோ நீங்க ஏற்கனவே சிகிச்சை பெற்றுட்டு இருந்தீங்கன்னா தண்ணீர் அளவு இவ்வளவு தாங்க குடிக்கணும், 1 லிட்டருக்குள்ளதான் குடிக்கணும், 800 குடிக்கணும், 800 ml தான் குடிக்கணும்ன்ற ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதற்காகவே பயந்து தண்ணீர் குடிக்கக்கூடிய சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதுக்கு பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள், கஷாயம் வகை மருந்துகள் ரொம்ப ஈஸியா பிளட்ல கலந்து நமக்கு சிறுநீரக பிரச்சனையை அது சரி செய்ய மாதிரி இருக்கும். ஸோ அந்த கஷாய வகை மருந்துகள்ல முக்கியமாக பார்த்தோம்னா குறுந்தொட்டி கஷாயம், யானை நெரிஜில் கஷாயம், நீர்மூழ்கி கஷாயம், இது எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ சிறுநீரக பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு அந்த சிறுநீரகம் ஒழுங்காக செயல்படுவதற்கு இந்த மாதிரியான மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இதனோட சேர்த்து வந்து பார்த்தோம்னா இரவு நேரத்துல உறக்கம் முக்கியம். எத்தனை வேலை எந்திரிக்கிறோம், எவ்வளவு யூரின் போறோம், இல்லாட்டிய இரவு நேரத்துல போகக்கூடிய யூரின் எல்லாமே நமக்கு நுரைவர மாதிரி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல இந்த சிறுநீரக பிரச்சனைன்றது எந்த மாதிரியான ஒரு அறிகுறி இருக்கிறவங்களுக்கு தாங்க வரும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணவே முடியல. ஸோ இப்ப நான் சொன்ன காரணங்கள் இல்லாமலேயே நமக்கு இது எல்லாமே நமக்கு ஏற்படுது, சிறுநீரக பாதிப்பானது ஏற்படுது. அப்போ ரொம்ப கவனமாக இருந்து சிறுநீரக பிரச்சனை நமக்கு எதனால வருதுன்னு தெரிஞ்சு அந்த விஷயத்துல இருந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக அசைவ உணவுகள், நான்வெஜ் வந்து சாப்பிடவே கூடாது. இதனோட முக்கியமாக பார்த்தோம்னா தேற்றான் கொட்டை கற்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நம்ம கவனமாக அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இந்த தேற்றான் கொட்டை கற்பம் அப்படின்னு சொல்ற மருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனோடு இல்லைன்னா நெய்யோடு கலந்து நம்ம பயன்படுத்தும் போது சிறுநீரகம் தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இதனோட சேர்த்து உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமா. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க உடற்பயிற்சி பத்தி தான் நிறைய கேக்குறீங்க. ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மைல்டா சிவியரா இல்லாம மைல்டு எக்ஸசைஸ் பண்ணணும். கால்களுக்கு கீழே ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இந்த கூழாங்கல் தரைகள்லாம் இருக்கு இல்லையா, இதுல நடக்கும்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரகங்கள் தன்னுடைய பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி வர்றதுக்கே ஒரு 2 மாதங்கள் கம்ப்ளீட்டா தேவைப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் வந்து ரெகுலரா எடுக்கும்போது சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக பிரச்சனை, அடிக்கடி யூரின் போறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.